நம்ம ஜூஸர்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு போட்டீங்கன்னா நார் தனியா வந்துடும், ஜூஸ் தனியா வந்துடும். மிக்ஸியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸராவும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்துருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்துடும் சார். ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் இருக்கு. பியூர் பாவக்காய் ஜூஸ் முழு நெல்லிக்காய் போட்டீங்கன்னா இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு விதையாட போட மாட்டாங்க, ஏன்னா கட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. நம்ம ஜூஸ்ல பாத்தீங்கன்னா அழகா போட்டுக்கலாம். அது அப்படியே முழுசா போட்டுக்கலாம். முழுசா போட்டுக்கலாம் சார். இதுல நம்ம மிக்ஸி மாதிரி 3 ஸ்பீடு இருக்கு சார். இது வந்து இதுல போடும் போது என்ன ஆகும்னா அந்த விதைலாம் ஜம்ப் அவுட் ஆயிடும். சும்மா அப்படியே கொத்தா உள்ள போட்டீங்கன்னா போதும். ஆனா இந்த சம்மர் சீசனுக்குனே சூப்பரான ஒரு ஜூஸர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஜூஸர் ஆக்சுவலா இது வந்து 3-in-1 ஜூஸர் சார். ஜூஸர் மட்டும் இல்லாம மிக்ஸியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஜாரும் இதுல மாட்டிக்கலாம். மிக்ஸியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸராவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3-in-1 கான்செப்ட் சார். இப்போ இது வந்து எப்படி நான் ஜூஸ் பண்ண முடியும்? ஜூஸ் ஒன்றும் இல்லை சார். நம்ம சாதாரண மிக்ஸி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க ஜார்ல இதை தோல் செதுக்கிட்டு ஸ்கின்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு சுகர் பால் எல்லாமே ஆட் பண்ணி ஜூஸ் பண்ணோம். நம்ம ஜூஸ்ல என்ன ஸ்பெஷல்னா நீங்க இந்த கேரட் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. தோல் சீவ தேவையில்ல, கட் பண்ண தேவையில்ல. ஆன் பண்றீங்க, உள்ளுக்குள்ளார பாருங்க இந்த கேரட் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்துருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்துடும் சார். முழு கேரட் உள்ள போட்டீங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும், சக்கரை தனியா வந்துடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாவக்காயில கூட ஜூஸ் பண்ணிக்கலாம் சார். பாவக்காய் எடுத்துட்டு நீங்க எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, தோல் சீவ தேவையில்ல, கட் பண்ண தேவையில்ல. இது அப்படியே முழுசா போட்டுக்கலாம். அப்படியே முழுசா பாருங்க, முழு பாவக்காய அப்படியே விட்டீங்கன்னா போதும். பாருங்க பியூர் பாவக்காய் ஜூஸ். இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணி கொடுத்தா குழம்புல போட்டா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பியூர் ஜூஸா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. வயிற்றுல உங்களுக்கு பூச்சி புழு அந்த மாதிரி இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இதெல்லாம் மார்னிங் டைம்ல வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபிட் பண்றது ஈஸி தான் சார். பாருங்க இந்த பைப் வந்து தனியா வந்துடும். பாருங்க இந்த ஹோல்ஸ் இருக்கு, அதுல போட்டு லாக் பண்ணீங்கன்னா போதும். லாக் பண்ணிட்டு இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல மட்டும் பள்ளமா இருக்கும். இந்த இடத்துல வச்சுட்டு பாருங்க, இந்த இடத்துல வச்சுட்டு பிளேடை வந்துட்டு உள்ள வச்சுட்டு ஒரு 2 சைடும் ஹேண்டில் வச்சுட்டு அழுத்தினீங்கன்னா அது மாதிரி பட்டுன்னு ஒரு சவுண்ட் வரும், லாக் ஆகிடும். சுற்றி பார்த்துட்டு கலறது ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். பாருங்க இந்த 2 விரலில் இதில் அழுத்தி பிடிச்சிட்டு இது இழுத்தீங்கன்னா வந்துடும். தனித்தனியாக கொண்டு போய் வாஷ் பண்ணிக்கலாம். மிஷினை மட்டும் தொடச்சி வச்சிங்கன்னா போதும். ஃபிட் பண்ணுறதும் பாருங்க, திரும்ப அதே மாதிரி இந்த குழியில் வச்சுட்டு பிளேட் வச்சு லாக் பண்ணுறீங்க. மேலே டாப் கவர் போட்டுட்டு இந்த லாக் 2 சைடு இந்த மாதிரி லாக் பண்ணுறோம். ஆமாம், 2 சைடு இதுவும் சவுண்ட் வந்துடும். இதில் நம்ம மிக்ஸி மாதிரி 3 ஸ்பீடு இருக்குது சார். 1, 2, 3 இருக்கு. ஒரு ஸ்பீட்லேயே வந்து ஜூஸ் வந்துடும். இது மாதிரி மிக்ஸி ஐட்டம் யூஸ் பண்ணும்போது விட்டும் 3 ஸ்பீடு வரையும் வச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு இல்ல மில்க் ஷேக் சட்னிக்கு வந்து நீங்க 3 ஸ்பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிரேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். கிரேப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸில போட்டு அடிக்கும் போது விதையெல்லாம் சேர்ந்து அரையும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோர்ப்பு தன்மை வரும். இது வந்து இதுல போடும் போது என்ன ஆகும்னா அந்த விதையெல்லாம் ஜம்ப் அவுட் ஆயிடும். ஆன் பண்றீங்க, அப்படியே உங்களுக்கு முழுசாவே உள்ள போட்டுக்கலாம். தனித்தனியா போடணும் அவசியம் இல்லை. அப்படிலாம் இல்லை சார். சும்மா அப்படியே கொத்தா உள்ள போட்டீங்கன்னா போதும். இந்த சீட்ஸ்ல இது அடிபட்டு இருக்காது. சீட்ஸ் எல்லாம் எதுவுமே அடிபடாது சார். இது மாதிரி ஜம்ப் அவுட் ஆயிட்டு பக்கத்துல விழுந்துரும். ஓகே. மீதி சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு அடிபட்டு எதுவுமே தோர்ப்பு தன்மை எதுவுமே வராது சார். பாருங்க. ஓகே. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வந்துரும். இது பாருங்க சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். தோல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல வந்துரும் சார். வேஸ்டேஜ்ல வந்துரும். இதனுடைய தோல் ஃபுல்லாவே. ஓகே. பியூர் ஜூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துரும். இது வந்து தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ணாம ஜூஸ், பியூர் ஜூஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணி பால் என்ன தேவைப்படுதோ மேல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பியூர் கிரேப் ஜூஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரநெல்லிக்காய் சார். வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா எந்த மிக்சிலுமே விதையாட போட முடியாது. ஒரு 8000 9,000 மிக்சில கூட விதையாட போட மாட்டாங்க, ஏன்னா கட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. நம்ம ஜூஸ்ல பாத்தீங்கன்னா அழகா போட்டுக்கலாம். அது அப்படியே முழுசா போட்டுக்கலாம். முழுசா போட்டுக்கலாம் சார். பாருங்க இதுல விதை மட்டும் இந்த மாதிரி செப்பரேட்டா வந்துடும் சார். ஓ, இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது ஜூஸ் எடுத்துருமா? ஆமா. இப்போ நார்மல் மிக்ஸி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு தண்ணி பால் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணுங்க. நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி முழு நெல்லிக்காய் போட்டீங்கன்னா இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு விதையா வந்துடும். பியூர் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க வாழைத்தண்டுலேயே ஜூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ பாருங்க, ஒன்னும் இல்லை, வாழைத்தண்டுலாம் இந்த மேல இருக்கிற ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதுங்க. அப்படியே உள்ள விட்டீங்கன்னா ஜூஸ் தனியா வந்துடும். இது எப்படி நார்மலா இருந்தாலும் அப்படியே நார்மலா இருந்தாலும் நம்ம நார்மல் மிக்ஸி எல்லாம் போடும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த பிளேட்ல சுத்திடும். உங்களுக்கு பிளேடே உங்களுக்கு போறது கூட இது இருக்கு. நம்ம ஜூஸ்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு போட்டீங்கன்னா நார் தனியா வந்துடும், ஜூஸ் தனியா வந்துடும்.
பாருங்க சார், இது வாழைத்தண்டுல இருக்கிற நார் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கலெக்ட் ஆயிடுங்க. இந்த மாதிரி நார் மட்டும் தனியா வந்துருது. ஆமா, நார் மட்டும் தனியா வந்துரும். இந்த மாதிரி வந்துருங்க நார்லாம். ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் மட்டும் இங்க ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆயிடும். பியூர் ஜூஸ் பாருங்க, வாழைத்தண்டு ஜூஸ். உங்களுக்கு ஸ்டொமக் கிட்னி இருக்கு, கல் இருக்கிறவங்க, ஸ்டோன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜூஸ் வந்து ரெகுலராக வந்து குடிப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு ஜூஸர் இருந்துச்சுன்னா நீங்கள் A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஈவன் சட்னி கூட நீங்கள் வந்து அரைச்சிக்க முடியும். கம்பெனி நேம் நம்ம எப்படி கொடுக்குறோம்னு சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் அசோசியேஷன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிச்சன் ஓரியன்ட் ப்ராடக்ட்லாம் இது சம்மருக்காக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 3-in-1 ஜூஸர் பிளஸ் மிக்ஸியாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல ஜூஸும் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து சட்னி, மில்க் ஷேக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைவா நிறைய டெமோ வந்து காமிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எப்படி கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா இதுல வந்து மிக்சியில போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி போட்டு ஃபில்டர் பண்ணோம், அதுல வந்து உங்களுக்கு தண்ணி பால் ஆட் பண்ணோம். இதுல வந்து நம்ம ஜூஸர்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஜூஸர், எது உள்ள போட்டாலும் அதுக்கு லிக்விட் செப்பரேட்டா வந்துடும், வேஸ்டேஜ் செப்பரேட்டா வந்துடும். ஹைஜீனிக்கா பண்ணிக்கலாம். இப்ப கடையெல்லாம் போறோம்னா எவ்வளவு ஹைஜீனிக்கா நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, ஐஸ் இருக்குமா இல்ல பால்லாம் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. நம்ம ஜூஸர் 3-in-1 வாங்கிட்டாங்கன்னா இப்போ வீட்டுல வெளியில களைப்ப போறாங்க, உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிச்சு. ஓகேங்க, இப்போ என்ன பிரைஸ்ல நம்ம கொடுக்குறோம்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4475 ரூபா வருங்க. இங்க சம்மர் ஆஃபர் 1000 rupees, நம்ம சேனல் மூலியமா வரவங்களுக்கு 1000 rupees ஆஃபர் இருக்கு. 3475 ரூபா வருங்க. 2 ஜாரோட வந்துருங்க. ஓகே, எல்லாமே செட்டா சேர்த்து 3-in-1 ஒரு பாக்ஸோட வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3475 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் கொரியர் ஆப்ஷனும் இருக்கு. பிளஸ் ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் இருக்கு. சென்னையில ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், பிளஸ் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாலாம் சரௌண்டிங்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்லயே வந்து டெமோ பண்ணி டெலிவரி பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அமௌண்ட் பாத்தீங்கன்னா 24 hours கொரியர் ஆப்ஷனும் இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட பீஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் சார். இது வந்து சின்ன ஜூஸர் ஃபர்ஸ்ட் வந்தது. இது என்ன பிரைஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3475 ரூபா. நம்ம சேனல் மூலியமா வர கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஆஃபர் இருக்கு. 2475 ரூபா பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் கொரியர் ஆப்ஷன் இருக்கு. இதுல பண்ற எல்லா ஜூஸுமே இதுலயும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குலாம் வாரண்டி இருக்கு. வாரண்டி 1 year இருக்கு சார். ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. 5 வருஷம் வரை சர்வீஸ் ஃப்ரீயா இருக்கு. சர்வீஸ்னா எல்லா சர்வீஸ் வந்து எல்லா பார்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. நம்மளே அசம்பிள் பண்றோம் சார். அதனால ஒரு சின்ன மெயின்ஸ் கார்டு சுவிட்ச் போனா கூட நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா. ஓகே, இப்போ இது ஆர்டர் பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் உங்களுக்கு ரீச் ஆகும்? ஆர்டர் பண்றாங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல ஆயிடும் சார். இன்கேஸ் வில்லேஜ்னா மட்டும் ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் அமௌண்ட் போட்டு அட்ரஸ் பின்கோட் நம்பரோட அனுப்பிட்டீங்கன்னா கொரியர்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கி இந்த சம்மருக்கு யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அவனுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ.